ஹலோ எவ்ரிவன், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால செலிப்ரேஷன் சர்ச்சுடைய ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த செய்திக்கு ப்ராமிஸ் சர்வீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை உங்க மேல பேச போறேன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின்பகுதி. அந்த வார்த்தை விதமாய் பேசுகிறது. அவர்கள் திறந்து பார்த்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். இந்த வார்த்தை தான் அவங்க மேல வாக்குத்தத்தமா நான் பேசுகிறேன். இந்த மாதம் இதை நடைபெறுகிறதா இருக்கும். நீங்க எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தீங்களோ, எதற்காக காத்து கொண்டிருந்தீங்களோ, எதற்காக ரொம்ப காலமாக ஏங்கி கொண்டிருந்தீங்களோ, அதை திறந்து பார்க்கிற பொழுது அந்த கிஃப்ட் உங்க கையில வந்து அது உங்களை அதிசயப்படுத்துகிறதா இருக்கும், பிரமிக்கப்படுகிறதா இருக்கும். இது இங்க என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க யாரு வந்து நிற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேதுருடைய வாழ்க்கையில நடக்கிறதா இருக்குது. பேதுருடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்புக்குள்ள கடந்து போகிறான். அவனுக்காக சீஷர்களும் பெண்களும் ஸ்திரீகளும் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க என்று வேதம் சொல்கிறது. அப்போ அங்கு நடந்த விடுதலை தான் உங்க மேல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது இந்த 12வது அதிகாரம் ஆரம்பிக்கிற பொழுது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பேதுருவை எதற்காக சிறைச்சாலையில கொண்டு போய் போறாருன்னா, அந்த அரசு யூதர்களை அதை சந்தோஷப்படுத்தும் நினைச்சு அவங்க அதனால பிளீஸ்டா இருப்பாங்க நினைச்சிட்டு பேதுரு கொண்டு சிறைச்சாலையில போடுறான். எந்த நேரத்துல போடுறான் அப்படின்னா, பஸ்கா பண்டிகையின் காலம் முடிந்ததுக்கு பின்பதாக யூதர்களுடைய கண்களுக்கு முன்பதாக ட்ரையல்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக, சோதனையில கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக, நியாயத்தில கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக அவனை சிறையிருப்புல போடுகிறான் என்று வேதம் சொல்கிறதா இருக்குது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னுடைய சந்தோஷத்தின் நாட்கள்ல, என்னுடைய பண்டிகை நாட்கள்ல, என்னுடைய மன மகிழ்ச்சி நாட்கள்ல ஒரு சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போகிறேன். அதுவும் சாதாரண சிறையிருப்பா இருந்தா பரவாயில்ல, ஏதோ ஒரு கேட் இருந்தா பரவாயில்ல, இங்கே 4 அடுக்கு பாதுகாப்பு என்று வேதம் சொல்கிறது. ஒரு பாதுகாப்புல ஒரே ஒரு சேவகன் தான் நிற்பான், ஒரு சோல்ஜர் தான் என்னை பாதுகாப்பான், ஒரு காவலன் தான் எனக்கு அதிகாரியாக நிற்பான். ஆனா இங்க ஒவ்வொரு அடுக்கிலும் 4 மடங்கு அதிகப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா 16 பேர் 16 மடங்கு அவனுக்கு எதிராக ஆலோசனை செய்ய எதிரிகளை, காவல்காரர்களை அந்த அரசன் போடுகிறான் இருந்தான். பேதுரு சோர்ந்து போய் என்னுடைய சமாதானத்துக்கு எதிராக, என்னுடைய சந்தோஷத்திற்கு எதிராக எவ்வளவு போராட்டமான சோர்ந்து போய் படுத்திட்டு இருந்தா, நான் அங்க என்ன நடந்துச்சு, எத்தனை மடங்கு அந்த காவல் அதிகப்படுத்தப்பட்டிருந்தாலும், சிறையிலும் கொடூரமாய் இருந்தாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வானம் திறக்கப்பட்டு தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து பேதுருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தானா? உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோர்வின் நாட்களுக்குள்ளாக கடந்து போறீங்களா? கவலைக்குள்ளாக கடந்து இருக்கிறீங்களா? என் மகிழ்ச்சிக்கு ஒரு வழியே இல்லை, நான் இதுக்கு டாலரேட் பண்ணி நடந்து போகிறேன், இதை நான் அனுசரித்து போக போகிறேன், இதற்கு மேல என் வாழ்க்கையில ஒரு கோப்பே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த வேலையில வசனம் தெளிவாய் சொல்கிறது. பண்டிகை முடிகிறதுக்கு முன்பதாகவே தேவதூதன் கடந்து வந்தானா, ராத்திரியில கடந்து வந்தானா. எந்த இடம் உங்களுக்கு இருளா இருக்குதோ, எந்த இடம் மரண பள்ளத்தாக்கா இருக்கோ, எந்த இடம் இருளின் பள்ளத்தாக்கா இருக்குதோ, அந்த காலத்துக்கு நடுவாக ஒரு ஒளி உதிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களை தட்டி எழுப்புகிறத, அந்த அதிசயம் உங்களை தட்டி எழுப்பி உங்களை ஓட செய்கிறத நீங்க காண்கிறவர்களா இருப்பீங்க. 2வது, இந்த தேவதூதன் உள்ள இறங்கி வந்து முதலாவது பண்ணுகிறது தெரியுமா? அவனுடைய விழா எலும்புகளை தட்டுகிறவனா இருந்தான். தட்டி அவனை எழுப்புறவனா இருந்தான். சோர்ந்து படுத்து கிடக்கிறான் பேதுருவிங்க. பேதுருவை விழா எலும்புல தட்டி அவன் எழுப்புகிறான் என்று வேதம் சொல்லுது. விழா எலும்புக்கு என்னங்க அர்த்தம்? என்னுடைய கார்டுல வந்து நான் லிங்கை கொடுக்குறேன். விழா எலும்பு என்பது சோர்ஸ் ஆஃப் லைஃப். உங்களுடைய விழா எலும்பு, உங்களுடைய போன் வந்து சோர்ஸ் ஆஃப் லைஃபை குடிக்கிறதா இருக்குது, ஜீவனுடைய ஊற்றை குடிக்கிறதா இருக்குது. அவனுடைய ஜீவனுடைய ஊற்றை தட்டி எழுப்புகிறானா? எதற்கு? அவனுடைய சோர்வு நீங்க, அவனுடைய கவலை நீங்க, அவனுடைய கண்ணீர் நீங்க. அந்த தேவதூதன் ஒரு சோர்ஸ் ஆஃப் லைஃபை இனிஷியேட் பண்றான், ட்ரிகர் பண்றான். அப்படி தீப்பற்றி வைக்கிற, அந்த தீப்பற்ற வைக்கிற தீப்பழமாய் மாற்றுகிறவற்றை செய்த உடனே பேதுரு குதித்து எழும்புகிறான். எழுந்த உடனே அந்த தேவதூதன் அவனுக்கு கொடுக்கிற முதல் கட்டளை என்ன தெரியுமா? உன்னுடைய அரை கச்சையை நீ கட்டிக்கோ, உன்னுடைய பாத கச்சையை நீ போட்டுக்கோ, உன்னுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என்னுடைய கூட வா அப்படிங்கிறத சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. அரை கச்சை என்பது சத்தியமாக இருக்கிறது, ட்ரூத்தா இருக்குது. உங்க பெல்ட்டை, ட்ரூத் என்கிற பெல்ட்டை நீங்க உங்களுக்காக ஃபீட் பண்ண இன்ஜெக்ட் பண்ண உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மாறாக தேவன் பேசுகிற சத்தியத்தை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்க விடுதலையை, தேவன் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு பின்பதாக பாதரட்சைகளை போட சொல்றானா அந்த தேவன். பாதரட்சைகள் எதை குறிக்குது? நற்செய்தியை குறிக்குது. எந்த நற்செய்தியை கொடுக்குது? சமாதானம் என்ற நற்செய்தியை கொடுக்குது. இங்க பேதுருக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. கலக்கத்து நடுவில் இருக்கிறான், திகைப்பு நடுவில் இருக்கிறான், கண்ணீர் நடுவில் இருக்கிறான். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்களும் கடந்து போகும் பொழுது சமாதானம் என்னும் சுக செய்தியை உங்கள் காதுகளில் கேட்க பண்ணுங்க. ட்ரூத்தை,
உங்களுடைய இருதயத்துல கேட்க பண்ணுங்க. அதை உங்களுக்கு ஃபீட் பண்ண இந்த சமாதானம் என்னும் நற்செய்தியை, உங்களுக்கு சமாதானம் பிறக்க போதும் என்ற நற்செய்தியை உங்க இருதயத்துக்குள்ளாக கன்சீவ் பண்ண ஆரம்பிங்க. அதை கற்பம் தரிக்க பண்ண ஆரம்பிங்க. கடைசியாக அந்த வார்த்தை புதுமாய் சொல்லி முடிக்கிறது. இந்த வசனத்துல இப்படியாக கட்டளையை முடிக்கிறான், இந்த வஸ்திரத்தை போர்த்து கொண்டு வா. இங்கிலீஷ்ல அருமையாக போடப்பட்டிருக்கு இந்த கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன் சொல்லிட்டு எபேசியர் 6வது அதிகாரத்துல சுவிசேஷம் இந்த ரட்சிப்பு என்கிற அந்த போர்வையை மேல போர்த்துக்கொண்டு சொல்லிட்டு சொல்லுகிற நான் இருக்கிறான். சுவிசேஷம் என்கிறது என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்பு என்கிறது என்ன தெரியுமா? இந்த ட்ரூத் என்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய மைண்ட்ல நீங்க கன்சீவ் பண்ணுகிறதா இருக்குது, நீங்க நினைக்கிறவைகளா இருக்கிறது, அதிசயங்களை காணாததற்கு முன்பதாகவே காணுகிறவைகளாய் நீங்கள் கன்சீவ் பண்ணுகிறதா இருக்குது. இவைகளை எல்லாம் நீங்க செய்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்றது, இவைகளை சொல்லுகிற பொழுது, அவன் செய்த பொழுதே, இப்படி செய்து சொன்ன பொழுதே அவன் கையில் இருந்த விலங்குகள் சங்கிலிகள் உடைந்து விழுந்துதான். இதுவரைக்கும் உங்களுடைய கைகளை எந்த சங்கிலிகள்லாம் படைத்து வைத்திருக்கிறதோ, இதுவரைக்கும் உங்களுடைய எந்த சிறைச்சாலைகள்லாம் பிடித்து வைத்திருக்கிறதோ அவைகள் எல்லாம் தானாய் திறவுண்டு போகும். வேதம் தெளிவாய் சொல்கிறது. அவங்க பட்டணத்தின் வெளியவே வந்துட்டாங்கன்னா இருப்பு கதவு இருந்துச்சான், அயன் கேட்ஸ் இருந்துச்சான், அவைகளும் தானாய் திறவுண்டு போச்சுன்னு சொல்லிட்டு இவைகள் எல்லாம் பேருக்கு எப்படி இருந்துச்சுன்னா ட்ரீம் மாதிரி இருந்துச்சான். நான் சொப்பனம் காண்கிறேன் என்று நினைத்தானா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாதம் செய்ய போகிற அற்புதங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிற, சொப்பனம் கண்டு கொண்டு இருக்கிறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த, ஜெபித்த, கண்ணீர் பிடித்த எல்லா அதிசயங்களும், எல்லா அற்புதங்களும் நடந்து தீர்கிறதா இருக்கும். அது எப்படி நடக்கும்னா கணப்பொழுது நடக்கும், ஜஸ்ட் லைக் தட் நடக்கிறதா இருக்கும். அதற்கு பின்பதாக பேர் எங்க கடந்து போகிறான்? யாரு ஜெபித்துட்டு இருக்கிறாங்களோ அங்கே கடந்து போகிறான். ஒருவேளை உங்களுடைய அற்புதத்தை, நீங்க ஜெபித்துக்கிட்டு இருக்க அற்புதத்தை நீங்க பிலீவ் பண்ண முடியலனாலும் அது நீங்க திறக்கிற வரைக்கும், அந்த கதவை அவர்கள் திறக்கிற வரைக்கும் பேதுரு தட்டி கொண்டிருந்தார் என்று 16ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய அற்புதம் உங்களுடைய கதவை தட்டி கொண்டே இருக்கும். இந்த மாதம் அதுக்கு நீங்க தாமதிக்காதீங்க. உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்க தடைப்படாதீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை திகைப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு தடைப்படாதீங்க. உங்களுடைய விடுதலைக்கு, உங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட லைஃப் ஸ்டைலுக்கு தடைப்படாதீங்க. அதை திறந்து பார்க்கிற பொழுது நீங்கள் பிரமித்து போவீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு உண்டாகாத அதிசயம் இறங்கி வந்தே தரும். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட அற்புதங்கள் நாளை ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஏனால் நீங்கள் பிறந்ததே பிரமிக்கத்தக்க அதிசயமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் 138ஆம் அதிகாரத்தில் பேசுகிறான். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடி நான் உண்மை துதிக்கிறேன். நீங்க பிறந்ததே பிரமிப்பு தாங்க. இப்ப நீங்க வாழ்கிறதும் பிரமிப்பாய் தான் இருக்கும். பேதுரு இந்த சூழ்நிலையில கடந்து போனதுக்கு அப்புறம் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்கிறான். அவரோ என்னை அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு அழைத்தாரா. You have been summoned to the wonderful light, glittering light ஆக நீங்க ஆச்சரியமான ஒளிக்கு சம்மன் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. ராஜா இடத்துல உங்களுக்கு ஒரு காலிங் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு காலிங் வந்திருக்கு. இதற்கு நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் நீங்க அந்த ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு போயே தீர வேண்டும். ஆனால் அது மற்றவர்களுடைய கண்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். இவனை கொண்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், இவனை கொண்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், இவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏனென்றால் நீங்கள் ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been called. எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உங்களை மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார், பிரமிக்க வைக்க அழைத்திருக்கிறார். இந்த மாதம் பிரமிக்கத்தக்க அதிசயங்களின் குவியலாய் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கிருபையும் ஜீவனையும் நன்மையும் பேசுகிறேன். ஆமென்.